ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷில் அழகாய் சொல்லப்படுகிறது, நோ ஒன் கேன் ஷட், நோ ஒன் கேன் ஓப்பன் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வைக்கப்பட்ட கதவுகளை ஒருவனாலும் பூட்ட முடியாது. உங்களுக்கு திறந்த வாசல் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. யாரை நினைச்சாலும் சரி, அது நீங்களே நினைச்சாலும் சரி, அது ஒரு நாளும் பூட்ட முடியாது. ஏன்னா என் யூதர் ராஜ சிங்கம் உங்களை அழைத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அநேக காரியத்தை நாம் பார்க்கலாம். யோசேப்போட வாழ்க்கையில் அவர்கள் என்னென்னமோ திட்டம் வச்சுருந்தாங்க அவங்க சகோதரர்கள், ஆனால் ஆண்டவரோட திட்டம் தான் அங்கே நடந்துச்சு. யோபு குறித்து சாத்தான் ஒரு திட்டம் வைத்திருந்தான், ஆனால் ஏன் ஆண்டவர் வைத்த திட்டம் தான் அங்கே நடந்துச்சு. இன்னைக்கு ஆண்டு அதே போல தான் இன்னைக்கு மனுஷன் அவங்கள பார்த்துட்டு இவன் இப்படி இருப்பான், அவன் அப்படி இருப்பான், இவனுக்கு இது வாசல் திறக்கப்படாதுன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசலை உண்டு பண்ணுகிறார். திறந்த வாசலை உங்களுக்கு முன்னாக வைத்திருக்கிறார். அது ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. I have placed before you an open door that no one can shut என்று வசனம் சொல்லுகிறது. இங்கிலீஷ்லையும் தமிழிலும் அழகான ஒரு மொழிபெயர்ப்பில் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது அவர் ஒரு நாள் உங்கள் கதவை அவர் பூட்ட போது கிடையாது. ஒரு நாள் உங்கள் கதவு பூட்டப்பட்டுருமோ நீங்கள் நினைக்கலாம், அது பூட்டப்படாது. தானியேலை குறித்து அவர்கள் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார்கள். எஸ்தரை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருந்தாங்க. மொர்தெகாய் குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் ஆண்டவரோட திட்டம் மாத்திரம்தான் அங்கே நடந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போட காரியங்கள் அது பயங்கரமாக இருக்க போகிறது. உங்களுக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் உங்கள் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை நிமிர போகிறார் என்று நம்ம விசுவாசிக்கலாமா?